நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் இன்று கையளிக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியமலாபிட்டிய தெரிவித்தார். கேகாலை மாவட்ட கேகாலை மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற விசேட இடர் முகாமைத்துவ கலந்துரையாடலின் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கேகாலை மாவட்டத்தில் 7400க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். மாவட்டத்தில் 38 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 834 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இதன்போது தகவல்கள் பதிவாகின. இது தவிர பிரதான வீதிகள் பலவற்றில் தாளரங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.